பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் கார்ட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய மகிமையான கரம் உங்கள் அனைவரையும் வழி நடத்துவதாக. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக தோன்றும் காரியங்கள் தோல்வியிலே முடியும். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக தோன்றும் காரியங்கள் தோல்வியிலே முடியும். நீ வெட்கப்படுவதில்லை, இனிமேல் சோர்ந்து போவதில்லை. நீ கண்ணீர் விடுவதில்லை, இனிமேல் கவலைப்படுவதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் யுத்தம் செய்திடுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் யுத்தம் செய்திடுவார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் கலங்கி போகாதே. உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வாரே. இமைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் கலங்கி போகாதே. உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வாரே. நீ வெட்கப்படுவதில்லை, இனிமேல் சோர்ந்து போவதில்லை. நீ கண்ணீர் விடுவதில்லை, இனிமேல் கவலைப்படுவதில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் யுத்தம் செய்திடுவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் யுத்தம் செய்திடுவார். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக தோன்றும் காரியங்கள் தோல்வியிலே முடியும். ஆண்டவர் இன்றைக்கு அருமையான ஒரு வாக்கை கொடுக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆகவே எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் குறை பேசுகிறார்கள், வீண் பழி சுமத்துகிறார்கள், எனக்கு விரோதமாய் குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை எப்படியாவது இந்த கம்பெனியில் இருந்து வெளியே துரத்த வேண்டும் என்று எழும்பி இருக்கிறார்கள். எப்படியாவது என் தொழிலை, என் பிசினஸை, என் வியாபாரத்தை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் ஏதேதோ செய்கிறார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இனி பயப்படாதிருங்கள், இனி பயப்படாதிருங்கள். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பாய். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்கள் அன்பின் கரத்தை பிடித்து உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் யார் யார் எங்கெங்க என்னென்ன செய்கிறார்கள் ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் செய்யப்பட்டதையும் அதை என் ஆண்டவர் தோல்வியிலே முடித்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தானியேலுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பின பொழுது அவனுக்கு விரோதமாய் போய் குற்றம் சுமத்தி அவனை சிங்க கெபிலே போட நினைத்த பொழுது கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதத்தை வைக்காமல் செய்தார் அல்லவா? அன்றைக்கு யூதருக்கு விரோதமாக பொல்லாத மனிதனாகி ஆமான் எழும்பின பொழுது அவன் கொண்டு வந்தது சட்டத்தை என் ஆண்டவர் மாற்றி மொர்தெகாய் செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் கர்த்தர் அவனையே தூக்கி போடும்படி தேவன் செய்தார் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வீணான பழிகள், உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட பொய் கேசுகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள், மந்திரவாதங்கள் எதுவாய் இருந்தாலும் என் ஆண்டவர் அதை இன்றைக்கு வாய்க்காமல் பண்ண போகிறார். இனி பயப்படாதிருங்கள், தைரியமாய் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, யுத்தம் செய்கிற எங்கள் அன்பின் தேவனை, உங்கள் அன்பின் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் ஆபீஸுக்கு போக பயந்து, வீட்டை விட்டு வெளியே போக பயந்து, உறவுகள் நடுவிலே போக பயந்து, தங்கள் பிசினஸுக்கு போக பயந்து உட்கார்ந்திருக்கிறார்களோ, நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவளை பலப்படுத்துவீராக. இதுவரைக்கும் அவர்களுக்கு விரோதமாய் பல ஆயுதங்கள் எழும்பி இருக்கலாம்.
அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்திருக்கலாம். அந்த சத்துருக்கள் செய்த சூழ்ச்சிகள் இன்றைக்கு மாறப்போவதற்காய் நன்றி. என் ஆண்டவர் அவைகளை மூட போவதற்காய் நன்றி. அவைகளை என் ஆண்டவர் பிடுங்கி எரிய போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய சமூகம் இந்த நாள் முழுதும் முன் செல்லட்டும். இதுவரைக்கும் ஆண்டவரே ஆபீஸ்ல வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ்ல, படிக்கிற இடத்தில் ஆண்டவரே எங்கெங்கே யார் யார் என்னென்ன விரோதமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போடுவீராக, முறித்து போடுவீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஜெயத்தோடு அந்த இடத்தில் வாழும்படி சூழ்நிலைகளை தலை கீழாய் மாற்றி போடும். உடைய பிள்ளைகள் கம்பீரமாய் ஜெயத்தோடு அதே அலுவலகத்துல, அதே வேலை ஸ்தலத்துல, அதே படிக்கிற இடத்துல, அதே தொழில் ஸ்தலத்துல நிமிர்ந்து நடக்கும்படி என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு விரோதமான ஆயுதங்களை முறித்து போட்டதற்காய், மந்திரவாதங்கள், ஏவல்கள், செய்வினைகள், வல்லமைகளை இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் நீர் முறித்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளை முடிக்க கிருபை தாரும். உம்முடைய அன்பின் கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.